பிங்க் எடுத்தா பொண்ணு, ப்ளூ எடுத்தா பையன். அப்படிதான் இப்போ ஆமாம் பட்ஸ் எல்லாமே குழந்தைக்கு காசு வச்சு கொடுப்பாங்கல்ல, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி. உடனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன் பிரியாணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா, காந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுருதிக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம், சுருதிக்கும் குழந்தைக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் பண்ண போக போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா சுருதி வீடு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சுருதி வீட்டுக்கார் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்கக்கா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி போங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஜனவரி 5ஆம் தேதி தான் வந்து சுருதிக்கு டெலிவரி டேட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி போய் செக்கப் தானே பண்ணிட்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அங்கே போனதும் கர்ப்பப்பையில் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு குழந்தையுமே சுருதிக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தோம். ரெண்டாவதும் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஏன்னா என்ன கொஞ்சம் சொன்ன டேட்டு கொஞ்சம் முன்னாடியே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எப்படியுமே டெலிவரி டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டருக்குன்னு சொல்ல மாதிரி வராது. 10 நாள் முன்னாடி வரும், இல்லைன்னா பின்னாடி இருக்கும். அதனால் இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் சுருதிக்கு வந்து குழந்தை வந்து எடுக்க போகிறாங்க. இப்போ வந்து அட்மிட் ஆகிட்டாங்க. என்னத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க என்ன எதுன்னு தெரியல. 2 பேரும் நல்லபடியாக வந்துடுவாங்க. அப்புறமா எப்படியும் 10 நாள் ஆகும். இப்போ போய் நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். வந்துட்டு அடுத்த நாள் நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்பணும். இன்றைக்கி பாப்பாங்க ஸ்கூலெல்லாம் போயிருக்காங்க. அவங்களாம் வந்ததுக்கப்புறம் முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பிடுவோம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் கிளம்பி போயிட்டு குழந்தைய பார்க்க வேண்டியதான். பொண்ணு தான் பிறக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, பார்க்கலாம் வெயிட் பண்ணி. நாங்கள் நிறையா வீடியோ எடுக்கிறதுனால மொபைலில் சார்ஜே குறைஞ்சிருது. அதுவும் வெளியில் போய் வீடியோ எடுக்கிறப்ப ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. பவர் பேங்க் வாங்கலான்னு சொல்லிட்டு அமேசானில் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருந்த டியூரசெல்லோட பவர் பேங்கை பார்த்த உடனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சு. இது ஒரு 20,000 mAh பவர் பேங்க்கு. இது ரொம்பவுமே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ வெளியில் எடுத்துகிட்டு போகிறதும் ஈஸி தான். இந்த டியூரசெல்லோட பவர் பேங்க் நமக்கு 2 வருஷம் வாரண்டியோட கொடுக்குறாங்க. இதோடவே ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஃபுல் டீட்டெயிலும் இருக்குது. இது டியூரசெல் பேட்டரி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மொத்தமாக 3 போர்ட் இருக்கு. அதுவும் பழைய மாடல் டைப் பிலையும் சார்ஜ் போட்டுக்கலாம், சிலையும் சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த பவர் பேங்க் 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும். இதுல அல்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்மளோட போன்லயோ இல்ல வேற ஏதாவது டிவைஸ்லயோ இருந்து வர ஷார்ட் சர்க்கிள், ஓவர் டெம்பரேச்சர், ஓவர் வோல்டேஜ், ஓவர் கரண்ட் இதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இதில் இருக்கிற ஸ்மார்ட் ஐசினால நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உடனே டிடெக்ட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷனும் இந்த பவர் பேங்க்கில் இருக்குது. பவர் பேங்க் சார்ஜ் ஆகுதா இல்லை பவர் பேங்க்கில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்க்கறதுக்காக எல்இடி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிங்க் எடுத்தா பொண்ணு, ப்ளூ எடுத்தா பையன். அப்படிதான் இப்போ நான் எடுக்க மாட்டேன், சீக்கிரட்டா வச்சிருக்கேன். நல்லா அழகழகா இருக்குல்ல, தொட்டில் பாருங்க. எங்க பாப்பாங்க இருந்திருக்கோம், நம்மளுக்கு தெரியல. அப்போ இருந்திருக்கோம், நாம வந்து பார்க்கல. இது பட்டன் அட்டுக்குது இல்லை, 10 பீஸ். டெய்லி ஒரு ட்ரெஸ் கொடுப்போம். இது ஜோப் வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கலாமா? ஆமாம், இது 10 பீஸு. இது வந்து பட்டன் வச்ச மாதிரி. இதை விட்டோம் அப்படின்னா இந்த இது இருக்குது, கையில் கட்டுறது கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும்ல, நம்ம பட்டன் வச்சுக்கணும். அதுதான் நான் குழந்தை சைஸுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். என்ன பட்டன் தான் அப்படியே பட்டன் தான் போட முடியும். லூஸாக இருந்தால் லூஸாக தான் இருக்கும். அதுதான் இழுத்து கட்டுற மாதிரி இருக்கும். இழுத்து கட்டிக்கலாம். இல்லை இந்த மாதிரி எடுத்தால் கொஞ்சம் பட்டன் இது பிறந்த குழந்தைக்குங்கக்கா. ஆமாப்பா, போடலாம். அலசி போடணுமா? அலசி போடணும். இதில் பனியன் கிளாஸில் கட்டுற மாதிரி பட்டன் இதெல்லாம் பிறந்த குழந்தைக்கா? ஆமாம். இது
என்ன பெருசா இருக்கு சட்டை குழந்தை இவ்வளோதான் இருக்குமா இது எத்தனை பீஸு எந்த மாதிரி எடுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கலாமா காட்டன்ல எடுக்கலாமா எதுக்கு பட்ஸ் எல்லாமே குழந்தைக்கு காசு வச்சு கொடுப்பாங்கல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதனால இவங்களே 20 ரூபா வச்சு கொடுத்துட்டாங்களா இருக்குது அழகழகா இருக்கு குளிர் கோலம் சொட்டர் வாங்கலாம் பாப்பா இதெல்லாம் சொட்டர் தானே அப்போ இந்த ஃபுல்லாலாம் வர மாதிரி சொட்டர் இருக்காக்கா ஃபுல் சொட்டர் பிங்க்கு இங்கே வந்து ப்ளூ ஒன்றா ஃபைனா சரி சொட்டர் வாங்கியாச்சு வேற என்ன வாங்கணும்ப்பா துண்டு வாங்க இங்கே இருக்குதா மாதிரி எதுங்கக்கா இதா இது வேணாம் இதுவா தலைக்கு போட்டுருவான் குண்டா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சுருதி மேலே போட்டு எவ்வளோ காது இந்த கலர் கட்டுற மாதிரி இருக்குங்களா தம்பி குழந்தைக்கு ஃபுல்லாக வாங்குறோம் சட்டை வாங்குறோம் குழந்தை இப்போ அம்மாவை பற்றி யோசிக்காங்க தானே கொடுக்குறோம் அதனால் சட்டை வாங்கிட்டு எனக்கு கரெக்டாக இருந்தால் சுட்டிக்குதுன்னு கிழிஞ்சிருக்கா இல்லைவா போட்டா கரெக்டாக தானே இருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிச்சு பசிச்சிச்சு பசிக்கலாம் இல்லை ஆனால் வந்து அதை சாப்பிட்டு போகணும்ல அதனால ஹெச்எம்ஆர் வந்துருக்கு பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உனக்கு என்னங்க எனக்கு பிரியாணி அப்புறம் ஒரு கிரில் சரி குழந்தையாக்கு என்ன குழந்தை பிறந்தா உனக்கு பிடிக்கும் குழந்தை பார்த்தா வைக்கிறோம் பொண்ணு பிறந்தா வைக்கிறோம் பொண்ணு பார்த்தா போது தயார் பொண்ணு பிறந்தா பிரியாணி கிரில் சிக்கன் என்னத்தை கொட்டி வச்சுருக்காங்க சாட் மசாலா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி தான் வாங்குவோம் இருக்கிற அந்த அண்ணாவே சொன்னார் 2 பிரியாணி வாங்கிக்கோங்க ஒரு பிரியாணி வந்து பத்தாது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து ஒரு பிரியாணி தான் சாப்பிட்டோம் ஒரு விஷயம் அவருக்கு தெரில ஏங்க 2 பிரியாணி வாங்குவோம் பாப்பாங்களோட போகிறோம் அப்படின்னா அப்புறம் சைடிஸ் வாங்குவோம் அதுவே சாப்பிட முடியாது சரி அப்படியே சாப்பிடுவோம் நன்றி வணக்கம் ஃபோட்டோ சொல்லுங்கள் எடுத்துருக்கோம்ல விளாகு அங்கே அங்கே எடுத்துருக்கோம்ல அந்த கடையில் பாருங்க ஒவ்வொன்றும் மட்டும் இது பாருங்க இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கலாம் பிளாக் ஒயிட் பிங்க் அது ஃபினிஷிங் எடுக்க முடியாது ஒயிட் எடுத்துட்டா ஒயிட் எடுத்து நல்லா இருக்கும் அதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்று ஒயிட் பண்ணி போயிடும் இல்லை இருக்கு பேக் இப்போ தான் விட்டோம் 3500 போட்டு எடுத்து பேக்கே எடுத்து வர மாட்டேங்கிறாங்க அது வீட்டில் தான் இருக்கு இது 150 தான் இருக்கதோ தூக்கி இங்கே தான் எடுத்தேன் இதுவும் அங்கே எடுத்தேன் அந்த கடையில் அந்த கட்டுக்குள்ள இருக்குல்ல இது எவ்வளோ வருது 375 ನೋಡಿ
ஃபைனலாக 150 ரூபா நல்ல பேக்கில் போட்டு இந்த மாதிரி பேக்கில் போட்டு வ்ளாக் பண்ணல நல்லா லைக்கும் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் வந்துட்டாங்க. ஹேண்ட் பேக் வாங்கினா இப்போ இதுக்கே திட்டுவாங்க. எத்தனை பேக் வாங்க? தண்ணி எடுத்துக்கலாமா? போலாமா? தண்ணி பாட்டில் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம இன்னும் என்ன வாங்கலை அப்படின்னா இந்த குழந்தை மெத்தை அப்புறம் குழந்தைய போட்டு ஒரு இதெல்லாம் இருக்குல்ல தொட்டில் மாதிரி இருக்கும். இதான் எல்லா பேரும் வாங்க வச்சு தொட்டில் மெத்த அதெல்லாம் வந்து வாங்கலை. அதெல்லாம் எப்படின்னா இப்போ வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம்ல அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ எப்படியும் நிறைய பேர் அதையே தான் வாங்குவாங்க. அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம புதுசாக வாங்கி போய் வீட்டில் கொடுத்துடலாம். எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறப்ப அங்கே கொடுத்துருவேன். என்னாச்சு? சரி, இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். குழந்தைக்கு ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருச்சு. என்ன குழந்தை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். எங்களுக்கு ஃபோன் வந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து சொட்ரு. ஓப்பன் பண்ணிட்டாங்க. வேணாமா? ஓப்பன் பண்ணிட்டா? குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு. பாப்பா வந்து அம்மா யாருக்கும் அதெல்லாம் அப்படிவாங்க. இங்கே அழகாக இருக்கு இல்லைங்க? குட்டி சொட்ரு. இதில் தான் இருக்கும் உடம்பு. நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். எப்படி இப்போ வந்து சொட்ரு தேவைப்படும். குழந்தைய வந்து நம்ம சூடாக வச்சு வைக்கணும்ல, அதனால் இந்த சொட்டரும். அப்புறமா இது வந்து கைக்குன்னு நினைக்கிறேன். கைக்கா காலுக்கா? இது சுருக்கு பை மாதிரி இருக்குல்ல, இது கைக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதோடு பார்த்திங்கன்னா இந்த குட்டிக்குள்ளே வந்துச்சு. இது வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி. இது வந்து கயிறு கட்டுற மாடல். இது கயிறு மாடல் தானுங்க. இது வந்து கயிறு மாடல். இதில் வந்து ஒரு 10 பீஸ் 5 பீஸ் தான் இருக்குது. இதில் வந்து 5 பீஸ் இருக்கும் கயிறு இருக்கிற மாதிரி. இது ஒன்று வாங்கினோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் போட்டிருக்கோம். இது வந்து பனியன் கிளாத்து. அப்புறமா இது பார்த்திங்கன்னா காட்டன். இதில் வந்து 10 பீஸ் இருக்குது. இது பட்டன். எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று வாங்கிட்டேன். எந்த மாதிரி வாங்குறதுன்னு தெரில. டெய்லி ஒரு ட்ரெஸ் தான். டெய்லி ஒரு ட்ரெஸ் போட்டு சூப்பராக பாப்பா என்ஜாய் பண்ணும். அடுத்ததான் குழந்தைக்கு வாங்கினதே காமிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ வேறு செம்ம குளிர்காலம் வேறவா, அதனால இப்படி தலையில் இந்த டர்க்கி ஏதோ ஒன்று சொன்னாங்க. இப்போ குழந்தை தலையில் வந்து இந்த டவல் வைப்பாங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக இப்படி வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நல்லா சூடாக. இது நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கணும் அதை வச்சுட்டு அந்த கிளாத் மாதிரிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சிம்கோவில் தான் வாங்கினேன். இப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பெட்ஷீட் எல்லாமே சிம்கோவில் தான் வாங்குவோம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதா பொம்மைக்கா போட்டிருக்குல்ல, இது ஒன்று வாங்கியிருக்கோம். எப்படி இப்போ அவங்க அப்பா எல்லாம் வாங்கியிருப்பாரு. சிறுதி வீட்டுக்காரர் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. குழந்தைய பற்றி மட்டுமே நம்ம யோசிக்கிறோம். சுருதி பற்றி யாராவது யோசிக்கலாம். அதனால் சுருதிக்கு ஒரு சொட்டர் வாங்கினேன். என்னோட அளவு தான் வாங்கியிருக்கேன். சுருதி கரெக்டாக தான் இருக்கும் இந்த சொட்டர் ஒன்று. அப்புறமா இதுவும் குழந்தைக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு க்ளவுஸும் தொப்பியும் இருக்குது. இது எதுக்கு வாங்கணும்? அதுலேயே தான் எல்லாமே இருக்குது. சரி, எக்ஸ்ட்ரா அதுக்கான ஏதாவது அழுப்பு பண்ணிட்டாலும் இதை போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, இது வந்து ஃபீடிங் நைட்டி. நைட்டி இல்லை, அது வந்து நமக்கு அம்பர்லா டாப் மாதிரி. நமக்கு இங்கே வந்து ஓப்பன் வரும். இந்த இடத்துல வந்து ஜிப்பு வந்து ஓப்பன் ஆகும். சுருதிக்கு வாங்க நைட்டி வாங்கினோம்னா அதை வந்து போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கும். இதுனா திரும்ப ரெகுலராக ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறேன் அப்படின்னா கூட ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இப்போ எப்படி ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க, அந்த பிள்ளை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால சரின்னு சொல்லிட்டு இது ஒன்று, அப்புறம் இந்த கலர் ஒன்று, மொத்தத்தில் ஒரு 3 ஃபீடிங் ஃப்ராக் வந்து வாங்கினேன். இன்னொரு மாடல் கேட்டேன். நம்ம இந்த ஆன்லைன்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, இப்படி இப்படி பனியன் கிளாத் மாதிரி கேட்டேன். அந்த மாதிரி இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இது வாங்கினேன். நமக்கு என்ன தெரியும் இவ்வளோ சீக்கிரமாக கால் கொண்டு. நான் ஏதாவது இன்ஸ்டால் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியாக குழந்தைக்கு அவசரம். நியூ இயருக்கு முன்னாடி நான் வந்து உங்களெல்லாம் பார்க்கணும், அடுத்த வருஷம்லாம் பார்க்க மாட்டேன், இந்த வருஷமே பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஜனவரி 5ஆம் தேதி தான் டேட் சொல்லியிருந்தாங்க. இப்போதான் அவசரம்.
இன்னைக்கு வந்து 18ஆம் தேதி தானேங்க? 19ஆம் தேதி பிறந்தாச்சு. அப்புறம் இது வந்து முடிஞ்சது, அவ்வளோதான். அவங்க 2 பேருக்கு நான் வாங்கிட்டேன். எனக்கு வந்து ஹேண்ட்பேக் ஒன்று. நான் வந்து இப்போ கொஞ்சம் தான் ஒரு ஹேண்ட்பேக் பைத்தியம் ஆகிட்டேன். என்னன்னு தெரியல. இந்த பேக் ஒன்று வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா, இது ஒரு செக்குடு மாடல் மாதிரி வருது. இதில் நிறையா ஜிப்பு இருக்குது. நம்ம நிறையா பொருள் உள்ளே போட்டு வச்சுக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதே குப்பை தான் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்லிம் பேக். இந்த பேக் வாங்கினேன். அப்புறமா இது வந்து எங்கள் வீட்டுக்கார செலக்ட் பண்ணுறது. இது வந்து நம்ம ஏதாவது ப்ரமோஷன்லாம் போகிறோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதில் ஒரு 2 ஜிப். ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இல்லைங்க? இது ஸ்லிம் பேக் தான். இது நமக்கு இன்னும் நல்லா லென்த் வரும். இந்த மாதிரி அவ்வளோதான் வாங்கணும். எப்படா ஆண்கள் போகணுன்னு இருக்கு எனக்கு. எப்போங்க போகிறோம் உங்களுக்கு? நாளைக்கு போகலாம். பாப்பாங்க வந்தது நைட்டே கிளம்பலாம். நாளைக்கு லீவ் போட்டுக்கலாமா? நாளைக்கு போனால் லீவ் தாங்க போடணும். இப்போ வீட்டில் இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? எனக்கு வேறு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னது எப்படா போய் பார்ப்போன்னு இருக்கு. சரி, ஓகே. நம்மளோட பர்ச்சேசிங் அவ்வளோதான். இன்னும் என்ன வாங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நான் சுருதி போய் இப்போ போய் குழந்தையும் சுருதியும் பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் நான் போவேன் நாமக்கல். அப்போ போகிறப்ப அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால 10 நாள் வந்து எப்படியும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ போகிறப்ப இன்னும் கொஞ்சம் அவங்கள கேட்டுட்டு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு போகிறப்ப அப்படியே வாங்கிட்டு போயிட வேண்டியதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, பார்த்திங்கன்னா பாப்பாங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து குழந்தை போகிறது விஷயம் தெரியாது. நான் வந்துட்டேன். ஏன் இப்படி வர? என்னது இது? யாரு யார் அடிச்சா? சரி, நான் ஸ்கூலில் வந்து கேட்குறேன். சரி, இனிமேல் ஃப்ரெண்டு. சரி, அதை பார்த்தியா சோஃபாவில் என்ன இருக்குன்ட்டு? யாருக்குன்னு பாரு. தன் வந்து எப்படி இத்துளுண்டு ட்ரெஸ்லாம் போடுவான்? யாருக்குன்னு சொல்லு. யாருக்கா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். குழந்தை ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. சித்தி குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்துருச்சு. 11:45 பிறந்துச்சான். ஃபோன் பண்ணாங்க. அது நான் அப்புறமா சொல்கிறேன். சீக்ரெட். நாளைக்கு போய் நீங்கள் அங்கே தான் பார்க்கணும். குட்டி ட்ரெஸ், குட்டி சொட்டர்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்க. அது சித்திக்கு. சரி, உனக்கு என்ன குழந்தை வேணும்? சொட்டர் அழகா இருக்குல்ல? என்னென்ன பாயா இருந்தா என்னவா இருக்குன்னு சொல்லு. நாளைக்கு நேரில் வந்து தெரிஞ்சுக்கோ. குழந்தை ட்ரெஸ் அப்படி பண்ணக்கூடாது ரித்திக்கு. எடுத்து வச்சிருமா. அது உள்ளே ஒன்றும் இல்லை, அதை அப்படியே வச்சிடாது. சும்மா வாங்கிட்டு வந்தேன். சரி, ஓகே. சரி, என்ன குழந்தையா இருக்குன்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. சரியா? இவங்களுக்கு பாய் சொல்லிடுங்க. என்ன குழந்தை இருந்தால் பிடிக்கும்னு சொல்லுங்கள். குழந்தை பிறந்துருச்சு. கேர்ளு பாய்லாம் இல்லை, மொத்தத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு. சொல்கிறேன். இல்லை, உனக்கு வந்து சீக்ரெட். நாளைக்கு வந்து சித்திக்கிட்ட வந்து தான் நீ குழந்தைய பார்க்க போகிற. உனக்கு சரி, இது போட்டு பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த vlogல காமிக்கிறேன். என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.